மக்களே, ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி நம்ம சேனலில் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வந்து ஒரே ட்ராக்கில் 2 ட்ரெயின் வருது. ஸோ ஒரு சில சமயத்தில் வந்து பிரேக் பிடிக்கலன்னா என்ன பண்ணுறது அப்படின்ற வீடியோ வந்து நான் போட்டிருந்தேன் மக்களே. ஸோ அப்போ நிறைய பேர் வந்து அதில் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுத்துருந்தீங்க. இந்த மாதிரி வந்து உனக்கெல்லாம் ரயில்வே பற்றி என்ன தெரியும், உனக்கெல்லாம் வந்து வண்டியில் எப்படி பிரேக் பிடிக்காமல் போகும் அப்படின்னா. இப்போ அதுக்கு ஒரு பியூர் எடுத்துக்காட்டுனா உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்கிறேன் நான். இப்போ வந்து ரயில்வே கேட் போட்டிருக்காங்க சரிங்களா. இந்த ரயில்வே கேட்டில் எந்த வண்டியுமே கிராஸ் ஆகாது மக்களே. இப்போதைக்கு எந்த வண்டியுமே கிராஸ் ஆகாது. இப்போ எதுக்காக போட்டிருக்காங்கன்னா, சும்மா ஆக்சுவலாக லோக்கோ வந்து ஷண்டிங் பண்ணிட்டு போகும். ஷண்டிங் பண்ணுற லோக்கோ வந்து ரயில்வே கேட் பக்கத்தில் கூட வராது. ஒரு 100 to 200 மீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே வந்து நின்றுட்டு பின்னாடி போயிடும் மக்களே. அப்படியே வந்துட்டு போயிடும். இதுக்கு கேட் போட்டுக்கணும். இதுக்கு நீங்கள் கேட் கீப்பர்கிட்ட ரீசன் கேட்டிங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, அவங்க அதாவது வண்டி வரும் இன்கேஸ் லோக்கோவில் வந்து பிரேக் பிடிக்காமல் ஆகிட்டு லோக்கோ வந்து முன்னாடி வந்துருச்சு அப்படின்னா, லைக் அதை வந்து தவிர்க்கவே முடியாத ஒரு பெரிய விபத்தாகி போயிடும். ஸோ அதுக்காக தான் நாங்கள் வந்து ப்ரிகாஷனாக எப்போயுமே கேட் போட்டு தான் இந்த மாதிரி வந்து சண்டிங்லாம் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி பதில் சொன்னாங்க. ஸோ இதே போல் தான் நான் அந்த வீடியோலையும் சொல்லியிருந்தேன் மக்களே. ஸோ இதில் என் தப்பு எதுவுமே கிடையாது. இது ஒரு அவேர்னஸ் வீடியோ மாதிரி தான். எப்போயுமே கேட் போட்டால் கிராஸ் பண்ணாதீங்க.